பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 டே 85 எபிசோட் 86 இப்போ லைவ் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்மால் ஹவுஸ் போகிறதுக்கு 3 பேரை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ ரவீனா அர்ச்சனா வேலை செய்ய மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரவீனா அர்ச்சனா கிட்ட போய் நீங்கள் இங்கே எல்லார்கிட்டையும் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, கிச்சனில் மட்டும் சொல்லலை, மேக்கப் திங்ஸ் எடுத்துட்டு வா, பிரெட் எடுத்துட்டு வான்னு மற்றவங்கள சொல்லாதீங்கன்னு ரவீனா அர்ச்சனா கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விசித்ரா அர்ச்சனா கிட்ட ஃபேமிலி ரவுண்டில் நீ உன் தங்கச்சியை கப் வாஷ் பண்ணு, தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி ட்ரீட் பண்ணதை பார்த்து தான் மற்றவங்க இப்படி பேசுகிறாங்க. இங்க இருக்கிறவங்களையும் நீ உன் தங்கச்சி மாதிரி தான் பாக்குற, உங்க வீட்டுல நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இங்க நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, நீ பண்ண தப்புக்கு நீ உன் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், நீ உன் தங்கச்சியை எப்படி ட்ரீட் பண்ணியோ அதுதான் உன்னோட கேரக்டர், உனக்கே தெரியாம நீ அவளை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, அவ தான் சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறா, அவ தான் கிரேட்னு விசித்ரா சொல்லுவாங்க. அதுக்கு அர்ச்சனா பாத்தீங்கன்னா நாங்க எப்போதும் அப்படிதான் இருப்போம், இதுதான் எங்களோட லவ் லாங்குவேஜ், நான் அவளை மோசமாலாம் ட்ரீட் பண்ணல, நான் அவளை கிண்டல் பண்ணுவேன், வெறுப்பேத்துவேன், அதுதான் எங்களோட பாசம், அதை அவ அக்செப்ட் பண்ணிப்பான்னு அர்ச்சனா சொல்லுவாங்க. அதுக்கு விசித்ரா பாத்தீங்கன்னா அவ அக்செப்ட் பண்ணிட்டான்னு நீ எப்படி சொல்றன்னு கேட்பாங்க. அதுக்கு அர்ச்சனா பாத்தீங்கன்னா நாங்க ஒன்னா வளர்ந்துருக்கோம், எங்களுக்கு ஒருத்தர் எப்படின்னு தெரியும், நான் எப்பயாச்சும் வேலை வாங்காம இருந்தாதான் ஏதாவது பிரச்சனையான்னு என்கிட்ட கேட்பா, இது எங்க ஃபேமிலி விஷயம், இது எனக்கும் என் சிஸ்டருக்கும் இருக்கிற பாண்டிங், நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கோம், எல்லாரும் அவங்க தங்கச்சி கூட அப்படிதான் இருப்பாங்க, என்னால் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாதுன்னு அர்ச்சனா சொல்லுவாங்க. அதுக்கு விசித்ரா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க அதை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. அதுக்கு அர்ச்சனா பாத்தீங்கன்னா இங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் என் தங்கச்சியா அப்படி மோசமா ட்ரீட் பண்ணியிருந்தா அவளுக்கு என் மேல வெறுப்பு தான் வந்திருக்கும், லவ் இருந்திருக்காது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா என் தங்கச்சி கூட எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லாதீங்க, அது எங்க 2 பேரோட பாண்டிங்னு அர்ச்சனா சொல்லுவாங்க. இருந்தாலும் விசித்ரா பாத்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்கிற உன் தங்கச்சி தான் கிரேட், இது ஒரு ஷோ, இதுல நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அர்ச்சனா அழுதுட்டே இருந்ததால நிக்சன் விசித்ரா கிட்ட அவங்க அழுகுறாங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லி விசித்ராவை ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. ஆனா விசித்ரா தொடர்ந்து அர்ச்சனா கிட்ட அவங்களோட தங்கச்சி பத்தி பேசி அர்ச்சனாவை அழ வச்சிருக்காங்க. சோ இதுல விசித்ரா சொன்னது கரெக்டா இல்ல அர்ச்சனா சொல்றது கரெக்டான்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.